நீங்கள் செல்வராகவன் பற்றி பேசும்போது என்ன சொன்னீங்கன்னா, அவர் வந்து நான் ஒரு படிக்கட்டுலேருந்து கீழே இறங்கி வரேன்னா, அவர் வந்து எப்படி இறங்கணும், எந்த ஆங்கிளில் இறங்கணும், எல்லாத்தையும் அவரே நடிச்சு காமிச்சிட்டு, நீங்கள் வந்து அவரை மிமிக் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் கரெக்டாக கண்டிப்பாக கரெக்ட், யூ ஆர் ரைட், 100% ரைட். தனுஷ் எப்படி அந்த மாதிரி? நான் என்ன பண்ணிட்டேன்னா, அவர் மற்றவங்ககிட்ட எப்படி வாங்குறாருன்றதை நான் கொஞ்சம் பார்த்துருக்கேன். அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி தனக்கு வேண்டியதை கொஞ்சம் சொல்லி கொடுத்து, கொஞ்சம் சொல்லி அவங்ககிட்ட இருந்து வரவழைச்சு கொஞ்சம் சொல்லி கொடுத்து வாங்கிக்குவார். எனக்கு ஏற்கனவே செல்வா சார்ட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால அந்த நீங்கள் சொன்ன மிமிக்குன்றதில் ஒரு சின்ன அடிஷன் மட்டும் நான் சேர்த்துக்க ஆசைப்பட்றேன். அதை நான் முன்னே சொல்லும்போதே வேறு மாதிரி சொல்லியிருந்தேன். அந்த ஜெராக்ஸ் எடுக்கிறதுன்ற பாயிண்ட்டு, அந்த ஜெராக்ஸ் வந்து ரா ஜெராக்ஸ் இல்லாமல் ஹார்ட் அண்ட் மைண்டோடு சேர்த்து அந்த ஜெராக்ஸ் எடுக்கணும். அதுதான் அதில் இருக்கக்கூடிய டாஸ்க். ஆமாம். ஸோ அந்த மிமிக்கை நம்ம ஹார்ட்டும் மைண்டும் சேர்த்து ஒரு 70% செல்வா சாரை வச்சுட்டு ஒரு 30% நம்மளை உள்ளே போட்டு ஒரு இதயத்துலேருந்து ஒன்று பண்ணி அதை ஜெனியூனாக பண்ணும்பொழுது அந்த அவுட்புட் நல்லா வந்துச்சு. அது எனக்கு பழகிட்டதுனால எனக்கு தனுஷாட்ட பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. தனுஷார் மற்ற இப்போ துஷாரா இவங்ககிட்ட எல்லாம் மற்ற ஆர்டிஸ்டெல்லாம் வேலை வாங்கும்போது கொஞ்சம் சொல்லி கொடுப்பாரு, கொஞ்சம் அவங்களையும் பண்ண வைப்பார். நான் டோட்டலாக என்ன பண்ணிட்டேன்னா, சார் இப்போ நான் என் கேரக்டர் பேரை சொல்லி, நான் இப்போ இன்டர்வியூவில் சொல்ல முடியாது என் கேரக்டர் பேரை சொல்லி, சார் இவனா நீங்கள் இருந்தீங்கன்னா எப்படி நடிப்பீங்க நடிங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அதை சீரியை கொடுத்து நடிக்க சொல்லுவேன். அவர் நடிப்பார், கண்ணில் நான் எக்ஸ்போஸ் பண்ணிக்குவேன் அவரை. எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டு வாய்ஸ் ரெக்கார்டர் போட்டு ரெக்கார்ட் பண்ணிக்குவேன். நைட்டு காதில் போய் ஹெட்ஃபோன் போட்டு அப்படியே தூங்கும்போது கேட்டுகிட்டே தூங்கிடுவேன் நான். எனக்கு மார்னிங் ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு. சப்கான்ஷியஸ்குள்ளே போயிடும். நான் அந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணேன். ஸோ கிரெடிட் கோஸ் டு டைரக்டர் தனுஷ். ஸோ நீங்கள் நடிச்சிருக்கிறது வந்து தனுஷ் சார் தான். ஓவரால் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். எஸ்ஜே சூர்யா ஒரு நல்ல நடிகரா? டில் டுடே அஃப்கோர்ஸ் நான் நல்ல நடிகன்னு இன்றைக்கி மற்றவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பட் நான் ஆரம்பித்ததுலேருந்தே எனக்குள்ளே நடிகன் இருக்கான் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டு தான் நான் இதுக்குள்ளே வந்தேன். ஸோ அதனால தான் நான் டைரக்ட் பண்ணேன், அதனால தான் நான் சம்பாதிச்சேன், அதனால தான் ப்ரொடியூஸ் பண்ணேன். அதனால் அது ஓல்ட் ஸ்டோரி, எவ்ரிபடி நோஸ், என்டையர் தமிழ்நாடு நோஸ் அபவுட் இட். எனக்கு தெரிஞ்ச அறிவுக்கு நான் நல்ல நடிகன். அது நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் டெஃபினிஷனில் நல்ல நடிப்புனா என்ன? தட் இஸ், நான் வந்து யூ சி யோர் செல்ஃப் ஆன் அ மானிட்டர் ஆர் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க ஃபில்மில். ஸோ நீங்கள் எதை பார்த்து பரவாயில்லப்பா நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒன்று வரும்ல? ஒரு இயக்குனர் கதையை சொல்லும்பொழுது, அந்த கான்செப்டை சொல்லும்பொழுது மைண்டில் ஒன்று பல்ப் எரியும். அந்த அப்படின்னு ஒன்று அடிக்கும். அந்த மொமெண்ட்டை நான் கேப்சர் பண்ணி உள்ளே பத்திரமா வச்சுக்குவேன். அந்த பல்ப் வந்து இந்த கேரக்டர் நான் இப்படி பண்ண போகிறேன் அந்த மாதிரியா? இல்லை, அவர் சொல்லும்போதே அதில் ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும். எக்ஸைட்மெண்ட். இப்போ அந்த நேரேஷன்லேயே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். வரும்போதே டபக்குன்னு அடிச்சிடும். ஓகே, இதை ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம் மைண்டில் அப்படின்னு அந்த ஹை பாயிண்ட்டை மைண்டில் ப்ரிசர்வ் பண்ணிக்கும். அந்த சீன் வரும்பொழுது அதில் நம்ம ஜெனியூனாக போகும்போது அந்த பதிவு ப்ரிசர்வ் பண்ண வச்ச பாயிண்ட்ஸை பூரா திருப்பி எடுத்து உள்ள விட்டு இது பண்ணுவேன். ஸோ அது அந்த கான்செப்டை ஃபாலோ பண்ணி அதோட பெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு என்ன அப்படின்னு சொன்னேன்னா, நம்ம ஒரு லேர்ன் பண்ணிட்டு வந்திருப்போம் இல்லையா இத்தனை நாள். இப்போ நான் சொல்கிறேன்ல, இப்போ ஏன் டைரக்ஷனை வந்து அவர் ஈஸியாக பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், இத்தனை அந்த நதி வந்து பல நிலங்களில் வந்து கிராஸ் ஆகி வந்திருக்கு இல்லையா. அந்த மாதிரி நம்ம பார்த்த படங்கள், நம்ம பார்த்து ஒர்க் பண்ண ஆளுங்க எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ், எல்லாமே மனிதர்கள் எல்லாமே பேக் மைண்டில் இருக்கும். ஸோ அந்த ஹை பாயிண்ட்ஸ் அடிக்கும்போது இந்த இடத்துக்கு அதை யூஸ் பண்ணலாம், இந்த மோடில் அது இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறோம்ல, அது ஹெல்ப் பண்ணும். அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஒன் மோர் திங், இவ்வளோத்தையும் மைண்டில் வச்சுட்டு இதெல்லாம் நான் காப்பி அடிக்க போகிறேன்ட்டு பண்ணாமல் நம்ம உள்ளுக்குள்ளே ஜெனியூனாக ஒன்று பண்ண ஆரம்பிக்கும் போது அது நம்மளை அறியாமல் நம்மகிட்டருந்து உண்மையாக ஒன்று வரும். ரைட். இப்போ தனுஷாட்ட அந்த இதை வாங்கிட்டு பண்ணுறோம்னா, வாங்கிட்டு பண்ணி ஜெராக்ஸ் எடுக்க முடியாதுல்ல. ஜெராக்ஸ் எடுத்தால் அது ஏதோ இட் வில் பி லைக் ஸ்பிட்டிங் த டயலாக்ஸ். அது பண்ண போகிறது இல்லைல்ல. அதை உள்வாங்கி எடுத்து அடிக்கும் பொழுது அது நம்மளை அறியாமல் அதுக்குள்ளே நம்மளை அறியாமல் சில புது விஷயங்களை உள்ளே போட்டு ஒன்று கொடுத்துருப்போம். ரைட். அது வந்து பிளான் பண்ணி பண்ணுறதில்ல, அதுவாக நடக்குது. ஒரு சிங்கர் எடுத்துக்கோங்களேன், சரி கமா பதனிசா, அவங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சரி கமா பதனிசா, அதை
சரி ரீகா காமா பாதா அப்படி பல சரளவலைகள்லாம் அவங்க 18 வருஷம் 20 வருஷம் பண்ணி 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 அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேக் மைண்டில் இருக்கும். பட் இன்றைக்கி ஒரு பாட்டை பாடணும்னு போகும்பொழுது இப்போ சரியம் பாரு சார் அவங்களா கண்டுபிடிச்சாங்க கிடையாது. இன்னொருத்தர் யாரோ கண்டுபிடிச்சி வச்சதை அவங்க பண்ணி 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 கற்றுட்டு வரேன். இன்றைக்கி ஒரு பாட்டுன்னு வரும்போது இப்போ ரகுமான் சார் உயிரே நீதானே நீ தானே அப்படிங்கும்போது அவரை சரியாக மனுஷா மைண்டில் வச்சுருக்காரு கிடையாது. ஹீ இஸ் பீயிங் ஹிம்செல்ஃப், அவ்வளோதான். அப்போ ஏற்கனவே கற்றுக்கிட்டது பின்மண்டையில் ஹெல்ப் பண்ணுது. முன்னாடி இருக்கக்கூடிய சிங்கிங் ஹார்ட்டோடு சேர்ந்து அதை பாடு. அப்படியே இங்கே பர்ஃபார்மன்ஸுக்கு டீட்டோ போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ரைட். நான் ஏன் இந்த கொஷின் கேட்டேன்னா, பிகாஸ் மற்றவங்க நம்மளை பாராட்டுறது ஒரு விஷயம், தட் இஸ் சூர்யா சூப்பராக நடிச்சிருக்காரு, அது ஒரு விஷயம். பட் நம்மளுக்கே ஒரு இன்டர்னலாக ஒரு இது இருக்கும்ல, இந்த படம் நல்லா வந்திருக்கு, இதில் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி ஒன்று இருக்கும்ல, அதனால தான் கேட்டேன். தட் இஸ் இல்லை பண்ணியிருக்கலாம். அது வந்து என்னென்னா படத்தை நேம் பண்ண சொல்ல, பட் உங்களுக்காக சில சமயம் அந்த அது அது பிகாஸ் உங்களுக்கு படம் நடிச்சுட்டு வந்தப்புறமா நடிச்சுட்டு வந்தப்புறம் அங்கே நடிக்கும்போதே தெரிஞ்சிடும் ஐயோ இது ஒன்று பண்ணியிருக்கலாமோ அப்படின்னா அங்கேயே ஒன்று கேட்டுருது. அதை மீறி ரொம்ப ரேராக வரும். ஏன்னா ஃபோக்கஸ்டாக இருக்கும்ல. அதாவது பாயிண்டில் ஒன்று வச்சுக்கிறது சார். என்ன வச்சுக்கிறதுன்னா, இன்றைக்கி இந்த கேமரா நமக்கு முன்னாடி இருக்குல்ல, அந்த நாளும் இந்த டைமும் உனக்கு திருப்பி கிடையாது. அது பேக் மைண்டில் இருக்குது சார். அதாவது இன்றைக்கி இந்த ஷார்ட்டை நம்ம நடிக்க போகிறோம்ல, இந்த 24 hours கழிஞ்சிருச்சுன்னா திருப்பி இது உனக்கு கிடையாது. யூ ஹாவ் டு டூ த பெஸ்ட். பெஸ்ட்டுன்றது என்ன? யூ ஹாவ் டு டூ யுவர் பெஸ்ட், அவ்வளோதான். த பெஸ்ட்னா அதுக்கு கம்பேரிசன் இல்லை, அது போய்கிட்டே இருக்கும். இன்றைக்கு உள்ள நாலெட்ஜில் இன்னைக்கு பெஸ்ட்டை நீ பண்ணிவிடு. அதை நம்ம என்றைக்குமே மிஸ் பண்ணதில்லை. அதான் நான் சொல்லேன், நம்ம அறிவாளியா முட்டாளா பலசாலியா நமக்கு தெரியாது, வீக்கானாலா தெரியாது. நமக்கு கொடுக்கப்பட்ட அறிவையும் நமக்கு கொடுக்கப்பட்ட பலத்தையும் 100% பயன்படுத்தி அந்த கணத்திற்கு உண்மையாக இருப்பது என்பதில் அந்த சின்சியாரிட்டின்ற கணக்கில் வந்தோம்னா நம்ம 100 மார்க்கில் நிற்போம் எப்பொழுதுமே. இப்போ நான் சொல்ல போகிறது